தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் ஒளிக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் ஒளிக்கும். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். தமிழே உன்னை நான் இன்னும் பிறந்த நாளைக்கு நல்லா பண்ணுங்க. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா தமிழ் சார்ந்த ஒரு உணர்வு கூட்டுற ஒரு கூட்டம் நடத்துகிறேன். ஒரு இலக்கிய கூட்டமாக நடத்துகிறேன். சரி, இங்கே இருக்கிறதுனால நம்ம இலக்கிய தொடர்புகளை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்போ சரி, காரைக்கால்லாம் சரியா 60 வருஷம் இருக்கு, குழந்தை இடத்துல இருக்கிறோம், மரபுகளோடு இருப்போம். அப்போ அங்கேயும் அதே தமிழ் மொழியை பண்ணுவோம். ஒரு தமிழ் சார்ந்த சில விஷயங்களை கலந்துரையாடிட்டு அப்புறம் உணவுக்கு போயிடலாம் அப்படிங்கிறத திட்டம். ஏன்னா என்னோட மூச்சு எல்லாமே தமிழ் தான். சரி, அது சார்ந்த இது பண்ணலாம், மரபுகளோடு இருக்கலாம் அப்படின்னு தான். வேற ஒன்று சொல்லுங்க. நான் அதுக்காக தான் யார்கிட்டையும் சொல்லல, கேட்டவங்கள்ட்ட மட்டும் சொன்னேன். நான் என்னன்னு நோண்டி கேட்டவங்க மட்டும் சொன்னேன். நானா சொல்லல, ரொம்ப நோண்டி கேட்டவங்க சொன்னா அது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு தேவையில்லாத ஒரு இதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால சரின்னு சொல்லாம இது வரைக்கும் நான் பிறந்தநாள் பெருசா நிறைய கொண்டாடி இருக்கேன். 60 சந்தோஷம் நான் சொல்லாட்டினாலும் 60 ஆயிடுச்சா அப்படின்னு நம்ப முடியாம தான் இருக்கேன். அதனால அது அந்த 60ன்றதுக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கணும். வாங்க 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 தங்கச்சி பெங்களூர். வாங்க 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 வாங்க. இருக்கிறது பிடிங்க இல்லை பிடிங்க. அப்புறம் இது பண்ணுங்க. இப்ப வேண்டாம், இப்ப நான் வாங்கிக்கிறேன். எங்க அக்கா இல்லை, வாங்க வாங்க வந்துட்டுங்க. வாங்க உள்ளார வந்து உட்காருங்க. வாங்க 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 உள்ளார வாங்க. அண்ணா வாங்கண்ணா. வாங்கண்ணா. அது 3ஆம் நூற்றாண்டுல அந்த சவுத்துல வாங்கண்ணா. நீ அந்த பக்கத்துல தான் சிக்கலாம். இத அங்கிலே ஒரு நினைவு சின்னமா இங்க பழைக்க போனவங்க தானே இலங்கையில தமிழர்கள். அப்ப அந்த மக்கள் தமிழ் மக்கள் குடி என்ன சிங்கள. இன்னைக்கு எப்படி ஆரியர்கள் இந்தியா பூரா பரவி இருக்காங்க. ஆனா அந்த குடியேற்றம் ஆரியர் ஆட்சியே தான் இங்க.
அதே தான் இலங்கையில வந்து சிங்கள வர்க்கத்துக்கு பரவி 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 அங்க தோட்ட தொழிலாளர்கள், இங்க சொன்ன தோட்ட தொழிலாளர்கள் குடியுரிமைக்காக தான் போடுறாங்க. அங்களுக்கு குடியுரிமையே கிடையாது. இந்தியாவை எடுத்துக்க முடியாதுன்னு நினைச்சு இலங்கையில் குடியுரிமை தர முடியாதுன்னு நினைச்சு. அப்ப they cannot even vote in the election. They don't have any basic rights. அவங்களோட வாழ்வுரிமைகள் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. அந்த அடிப்படையில தான் அந்த போராடிட்டு இருக்காங்க. அது தனியாக கேட்கவே இல்லை. இப்ப புரியுதாங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம தமிழர்களே வந்து நம்மளோட தமிழர் பிரச்சனையை தெரிஞ்சுக்காம இது பண்ணும்போதுதான் இப்படி நிறைய சிக்கல்கள். ஈழ தமிழர்கள் வந்து இல்ல, இன்னைக்கு உலகத்துல வந்து தமிழர்கள் அடையாளத்தை உருவாக்குறது ஈழ தமிழர்கள் மட்டும்தான். இங்க இருந்து போற தமிழெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல புலிகள் வந்து சிங்கள பகுதிக்கு போகவே இல்லை. அந்த பகுதியில் தான் அங்க போராடுறாங்க உரிமைக்காகவும். அந்த காலத்திலே அப்பு வேஷம் போட்டாங்க. இன்னைக்கு கமல் இன்னைக்கு போட்டு இது பண்ணால, அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து அப்பு வேஷம் போட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருந்தப்ப வருஷம் பிறகுறது முதல்ல ரொம்ப நெருக்கமான பெருங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி வீழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். பெருங்கை என்பது மூடத்தனம், பெருங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும். எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு முக்கிய 2 காரணம் வந்து என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடணும் நோக்கி கிடையாது. அது ஒரு காரணமாக வச்சிருந்தா என்னன்னா, நம்ம தமிழ் சார்ந்த சில கலந்துரையாடல்கள் பண்ணுறது, அதை தாண்டி தான் மற்றது எல்லாமே. அப்படிதான் வந்து பெரியப்பாவோட நிறைய விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்தி அளிக்கிறது. இதை நம்ம பண்ணலைன்னா, இதை எல்லாரும் சேர்ந்து பண்ணலைன்னா இன்னைக்கு ஏற்கனவே நிறைய இழந்துடும். 7 கோடி தமிழர்கள் வாழ்ற இடத்துல 1.5 கோடி இந்திக்காரங்க இருக்காங்க. நீங்க ஒரு முகவரி சென்னையில கேட்கணும்னா கூட இந்தி மாநிலங்கின்னு நம்மளை கேட்பான். அந்த நிலைமையில தான் இருக்கும். கிட்டத்தட்ட சென்னையை இழந்தாச்சு. சர்க்கார் பட்டம் முழுசா போயிட்டு நீங்க வணிகம் முழுசா வந்து சேர்த்து கையில தான். ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்ன்றது அது எதுவுமே நம்ம பண்ணல. அவங்க பண்ணோம். சேலத்தில் இன்னைக்கு நேற்று நடந்தது பாருங்க. இந்திக்காரன் முழுசா வந்து வணிகம் பண்றான். 500 ரூபாய் நன்கொடை வந்து ஒரு தமிழ் சார்ந்த கூட்டத்துக்கு கேட்டதுக்கு அவ்வளோ ரகலை பண்ணியிருக்காங்க.
நேற்று செய்தி கர்நாடகாவில் தமிழர்கள் வாழ்ற பகுதி அங்கே தமிழ் தாய் வாழ்த்து தான் போட்டு தொடங்கி இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்காரன் அதான் ஒரு தேசிய கீதம் ஒரு நாட்டு பண் வந்து பாதியில் நிப்பாட்டுறது மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய அவமரியாதை. தமிழ் தாய் வாழ்த்தை நிப்பாட்டிட்டு கன்னட பாட்டை போட்டுருக்காங்க. கன்னட பாட்டு போடுறது யாரும் தப்பு சொல்லுங்க, அது அங்கே மாநிலம் அந்த பண்ணை போட வேண்டியதா. ஆனால் தமிழர்கள் வாழ்ற முழுசுக பூர்வீக குடி தமிழர்கள் அங்கே போய் பழைக்க போனவர்கள். ஏன்னா கர்நாடகாவில் பாதி வந்து தமிழர்களோட மண்ணு தான். நம்ம இழந்தோம். எப்படி இழந்தோம்னா இந்தியா நமக்கு துரோகம் பண்ணிச்சு. நம்மளோட மண்ணெல்லாம் கேரளாவுக்கு கொடுத்துச்சு, ஆந்திராவுக்கு கொடுத்துச்சு, பெங்களூருக்கு கொடுத்துச்சு. கோலார் தங்கர் வயல் முழுக்க தமிழர்களோட, மூணாறு வந்து முழுக்க தமிழர்களோட எல்லாத்தையும் கொடுத்துச்சு. காமராஜர் அப்ப என்ன சொன்னாரு, எங்க போச்சு எல்லாம் நம்ம இந்தியாவில் தானே இருக்கிறார். அவர் வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்தினார். ஆனா இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். எல்லா இடத்துலையும் நம்மள விரட்டி அடிக்கிற நிலைமையில தான். தண்ணி தர மாட்டாங்க, காவேரி நம்மளுடைய தண்ணி தர மாட்டாங்க. இவ்வளவையும் நம்ம வந்து உரிமைக்கான ஒரு வாழ்க்கையா அதை மாத்திக்காம நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரே காரணத்தினால்தான் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டு இருக்கோம். நம்ம இழந்துட்டு இருக்கோம்ன்றது கூட தெரியாம. பாரதியார் சொல்வார், நம்ம அடிமையா இருக்கிறது கூட தெரியாம இருக்கிறோம், அவ்வளவு அடிமைகளா இருக்கிறோம். அதனாலதான் இதை வந்து அண்ணனும் அண்ணியும் இங்க பேசினா நல்லா இருக்கணும். அதே மாதிரி நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த முதல்ல கலியண்ணனுக்கும் சாலி அண்ணனுக்கும், அதனால தான் அன்னிங்க 2 பேரும் இங்கே வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் கலியண்ணனை பற்றி பேசுறது கண்ட மூலியும் நான் அண்ணனுக்கு தான் வந்து அதை காணிக்கையாக என்னை சுமந்த உன்னை சுமக்க முடியாத பாவியாகி என்னை இருந்து என்ன எரிய முடியாத தீபமாகி வாழ்ந்து சரி வந்து அன்னையாய் அணைத்தாய், அண்ணனாய் வந்து அன்னையை அணைத்தாய். சிறுவன் எனக்கு அறுவை சிகிச்சை, அரசு மருத்துவமனை அறியா குடும்பம், அரசு மருத்துவமனை அறியா குடும்பம். அன்னைக்கு வந்து எனக்கு அறுவை சிகிச்சை, அன்னைக்கு வந்து அண்ணன் கல்யாணம். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் அண்ணன் வந்து நான் தோல்ல தூக்கி போட்டுட்டு சின்ன பையன் ஆஸ்பத்திரியாக அலைஞ்சிச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் இல்லாமல் நான் இந்த 60 வயசு நான் வந்துருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி தான் சாமி. ஸோ இந்த மாதிரி உறவுகளுக்கு நான் வந்து மரியாதை செலுத்தணும்னு நினைச்சேன். அதுதான் இன்னைக்கு நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டது. அதே மாதிரி என்னோட அண்ணன் அண்ணி என்னோட இலக்கிய வாழ்க்கையோட தொடக்கமும் அங்கே தான், தொடர்வதும் அங்கே தான். ஏன்னா எல்லா இதுலையும் இல்லை காரியங்கள் இதை செய்யக்கூடாதீங்க அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு அந்த இருக்காத மரியாதை கொடுப்பேன். ஏன்னா முதல் நூல் வெளியிட்டிருந்து இன்ன வரைக்கும் வந்து என்ன உரிமையோட இதை செய்யுங்க செய்யாதுங்க அப்படின்னு வழிநடத்தக்கூடிய 2 பேர். இந்த 2 பேரோட 4 பேர். இன்னொன்று என்னோட அக்காவும் மாமாவும். எங்க நாளைக்கால் சொன்னாரு, நான் அவளுக்கு தாய்க்கு சொல்றேன், உனக்கு நான் மாமா மரியாதை செலுத்தணும் நினைச்சேன். இதுதான் இன்றைக்கு நான் வந்து உங்களை எல்லாரையும் கூப்பிட்டது. என்னை பெருமைப்படுத்திக்கணும், என்னோட 60வது வயதை அகவை விழாவை கொண்டாடணுன்றதால அது உங்களுடைய அன்பு நீங்கள் எனக்கு வந்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் முதல்ல அண்ணியை கூப்பிடுறேன். அண்ணி வாங்க. வாழ்க்கையில் ஒரு பகுதி அதெல்லாம்
சிறு வயதில் வந்து அண்ணன்களாக இருந்திருந்தாலும் அந்த சிறு வயதும் அந்த அண்ணன்களும் இல்லாட்டினா நான் இன்னைக்கு 60 வயசு அடைஞ்சிருக்கேன். அப்படியே திரும்பி பாரு. இன்னும் ஒன்று இருக்குங்க. வசந்திக்காம ரெண்டு பேரும் மாட்டேன். என் வீட்டுக்கு வரதா ஒரு உரிமையோடு தான் நான் எப்போதுமே வரல. அதே மாதிரி எனக்கு பிடிக்காதெல்லாம் இங்கே வேண்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். எந்த ஒரு குறையும் எந்த ஒரு தடையும் சொன்னது கிடையாது. அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க. அப்படியே நீங்க அண்ணி எப்படின்னா என்னோட பெரியக்கா மாதிரியே அந்த கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். வாழ்க்கையில கூட நான் எடுத்த முடிவுகள்லாம் அந்த கேட்டுப்பேன். அதே மாதிரி அனுபவம் இது தப்பு சரின்னு சொல்லுவாங்க. அதை நான் கட்டுப்பட்டு நான் கேட்டுப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துப்பேன். ரொம்ப எனக்கு குழப்பமா இருந்தால் அன்னிட்டு தான் கேட்பேன். அம்மா ஓகே சார். காரைக்காலுக்கு வரேன்னா 2 வீடு வந்து தவறவே மாட்டேன். ஒன்று அண்ணன் வீடு, இன்னொன்று இரவு வீடு. அத்தை இருந்த காலத்தில் ஒரு தடவை கூட வந்து நான் அத்தையை பார்க்காம போனதே கிடையாது. அத்தை இல்லாத குறைய தான் எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. என் மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பாசமாக. இதில் ஏதாவது நான் செஞ்சதில் பேசினது உங்களுக்கு ஏதாவது குறையா இருந்தால் தயவுசெய்து நீங்கள் வெளிப்படுத்தலாம். நான் தமிழ் பற்றி பேசுனதுக்கு காரணமே வந்து நம்ம இதை அவசியம் உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம மண்ணையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் இங்கே வாழ வைக்க முடியுங்கிறதுனால தான். அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தோணினாலும் இது என்னுடைய கடமையாக நினச்சி என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக நினச்சி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் தாராளமாக இது ஒரு கலந்துரையாடலாம், நீங்கள் மாற்றலாம், பேசலாம். ஜெரோம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கம் என்னன்னா என்னுடைய துறையிலே அது வந்து ஜெரோம் வந்து நான் படித்த அதே லோயலா கல்லூரி, நான் படித்த அதே MSW வச்சேன். அந்த வகையிலும் வந்து துறை ரீதியான ஒரு உரையாடல்கள் அவ்வப்போது எப்போதும் இல்லை அவ்வப்போது. ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய குவையும் என்னை நல்கிய குடிநீர் நீரும் பொழிவிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலடை வாய்ப்பும் தெரியும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் இனிய என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன் என்று அன்னை தமிழை முன்னர் வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அன்பானவை, ஒரு சிறப்பான வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, நன்றி பாராட்டுகின்ற நிகழ்ச்சியாக நம்முடைய காரியம் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நாளுக்கு பல சிறப்புகள் இருக்கிறது, அதை நான் சொல்லணும். நாளைக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்த நாள் நாளைக்கு. அவருக்கு முந்தைய முதல் நாளே ஒரு பிறந்த
அவர் அழகை சொன்னா பாரதிதாசனுக்கு ஒரு முன்னோடின்னு சொன்னார். ஒரு பாடலை பாடும்போது சொன்னாங்க, வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே என்ற பாடலை நான் பாடணும் இல்லையா? அந்த பாடலை சினிமா பாட்டு மெட்டில் தான் பாரதிதாசன் எழுதினார். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து பாட்டுருக்கல, பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து, அதான் வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே அப்படின்னு பாரதிதாசன் எழுதினார். அந்த மகா கவிஞன், மாகவிஞன், புரட்சி கவிஞர், அவருக்கு சினிமா எடுக்கிற ஆசை வந்தது, திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. மகாகவி பாரதியாருடைய வாழ்க்கையை படம் எடுக்க விரும்பினார். இல்லை என்றால் பாண்டியன் பரிசையாவது படமாக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த பட தொடக்க விழா, அந்த தொடக்க விழாவில் அந்த திருக்குள்ளத்துக்கு காமராஜர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. எல்லாம் நடந்தது, ஆனால் படம் மட்டும் வரல. பாரதியார் போகும்போது என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இந்த படம் வரும் இல்லைன்னா என்னுடைய குணம் வரும். ஆனால் படம் வரவே இல்லை. ஏன்னா பலர் வந்து திரைப்படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசையில போய் அந்த படம் எடுக்காமலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டதில் பாரதிதாசனும் வேறுபாடு இல்லைங்கிறது. இன்னைக்கு காரை மீன்கிறேன், காரை அப்படின்னு சொல்லும்போதே 3 பேரை தான் நான் பார்க்குறேன். ஒன்று காரைக்கால் அம்மையார். அவங்க எங்க காரைக்கால் அம்மையார் சொன்னா முதல்ல அவங்க ஞாபகம் வருது. தன்னுடைய பெயரோடு காரைக்கால் இணைத்துக் கொண்டவரை சொல்றேன். தன்னுடைய பெயரோடு இணைத்துக் கொண்டவர்கள் 3 பேர் எனக்கு நினைத்து வருகிறார்கள். முதல்ல காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய பெயர் பல பேருக்கு தெரியாது. யார் சொல்லுங்க? புனிதவதி. புனிதவதி என்பது அவங்களுடைய இயற்பெயர். ஆனால் அந்த இயற்பெயரையும் மறைந்து காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் தான் நிலைத்திருக்கிறது. அவங்க 5ஆம் நூற்றாண்டில் தோன்றி முதல் சைவ இலக்கியத்தை படைத்தாங்க. அதுக்கு முன்னாடியே தான் தனித்தனி பாடல் தான் இருந்தது. காரைக்கால் அம்மையார் தான் முதல் இலக்கியம் படைத்தவங்க. 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார், இரட்டை மணி மாலை, பதினெண்டு பாருங்க. அவங்க முதல்ல காரைக்கால் அம்மையார், அந்த காரைக்கால்ன்ற பேர்லேயே இருக்கு. அடுத்தது எங்க அண்ணன் காரை இறையடியார். அவருடைய இயற்பெயர் பல பேருக்கு தெரியாது. பலருக்கு தெரியாது. யாரு கேட்டால் காரை இறையடியாமா, இவருக்கும் தெரியாது. அண்ணனுடைய பெயர் முகமது அலி. ஆனால் தன்னுடைய பெயரை முகமது அலி என்ற பெயரை விட்டுக் கொள்ளாமல் காரைங்கிற பெயரையும் தெரிந்து காரை இறையடியாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அதுக்கடுத்து நம்ம காரை மைந்தர். இவருடைய பெயரை எனக்கு பல நேரங்களில் மறந்து போடும். ஏன்னா அவரு நான் வரும்போது பேர் சிவசின்னு தானே கேட்டுட்டே வந்தேன். ஆனா அதை விட அவர் தன்னுடைய பெயரை காரை மைந்தர்னு சொல்றாருல, காரைங்கிற பெயரை தன்னுடைய பெயரோடு சேர்த்துக் கொள்கின்ற அந்த தன்மை இருக்க, அதுக்காகவே அவருக்கு நான் பாடணும். எல்லாருக்கும் அந்த உணர்வு வராது. நம்ம பிறந்த ஊரை தான் பேரோட சேர்த்துக்கணும். இவர் எழுதிய கவிதைகள் இருந்தாலும் சரி, எதை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் என்ன உணர்வு இருக்குன்னு சொன்னா, காரைக்கால், நான் காரைக்கால் வீதியில தான் நடக்கணும். அவருடைய எல்லாமே எழுதியிருக்காரு. அத்தனையும் அவருடைய பிறப்புலேருந்து அத்தனைக்குமே காரைக்கால் தான் எனக்கு முடிஞ்சது. ஊரை கொண்டாடுகின்ற உணர்வு படைத்த தம்பி, அவர் அண்ணன், அவர் தந்தை உடன் பிறக்காவிட்டால் கூட அதற்கும் மேலான அன்பை செலுத்துகின்றவர் நம்முடைய காரை மைந்தர். இப்போ அப்படி காரைக்கால் எனக்கு இந்த விழாவை நடத்துகிறாங்க. இன்னைக்கு வந்து என்ன ஒரு சிறப்புக்குரிய நாள் கேட்டால், புகழ்பெற்ற ஓவியர் ரவிவர்மா அவர் பிறந்த நாள் இன்று தான். ஏன்னா அவர் பிறந்த நாளில் இவர் பிறந்த நாளில் அவரும் பிறந்திருக்காங்க. புகழ்பெற்ற ஓவியர் ரவிவர்மாவுடைய பிறந்த நாள் இந்த நாள் தான். அதை விட இன்னொரு சிறப்பு, நாம் இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுறோமே தமிழ் இலக்கியங்கள், ஊவேசாவுடைய நினைவு நாள். ஊவேசா மட்டும் இல்லைன்னா தமிழ் இலக்கியங்களே கிடையாது. இன்றைக்கு இருக்கிற 10 பாட்டிலிருந்து, குறுந்தொகையிலிருந்து, 8 தொகையிலிருந்து, சிலப்பதிகாரம், மணிமேகலை பதிப்பெற்றிருந்து எல்லாவற்றையும் ஊவேசா தேடி வச்சார். அதனால தான் அவர் நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்றோம். இன்னைக்கு பேசுகிற பிள்ளைங்களை பார்த்து அது இங்கிலீஷில் பேசுகிற தமிழ் தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் தமிழ் தாத்தாவாக இருந்து தமிழ் இலக்கியங்களை தேடி பிடித்து பதிப்பித்து அதை நூலாக்கினால தான் இன்னைக்கு தமிழ் இலக்கியம் ஓரவாறு இருக்கிறது. ஏன்னா இலக்கியமே இல்லாமல் போயிடும். நம்மளால ஆடிப்பெருக்கு வரும்போது பாதியை கொண்டு விட்டுருவாங்க, அப்படி கொண்டு அதை கடத்தி விட்டுருவாங்க. அவர் வந்து குறிஞ்சிப்பாட்டுன்னு ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்தில் 99 மலர்கள், 99 பூக்கள் பற்றி அந்த கவிஞர் வந்து பாடியிருக்கார். ஊவேசா கிடைச்ச பதிப்பில் அந்த 99 அந்த பக்கமே கிடைக்கல. அவர் வந்து எப்படி இந்த கண்டுபிடிப்பதுன்னு புரியாமல் கவிக்கு வந்த போது அவர் ஒருத்தர் போகும்போது
இந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடி தேடிட்டு இருக்கேன்னு, என் வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடி இருக்கியா வந்து பாருங்கயான்னு சொன்னார் ஒருத்தர். அந்த ஓலைச்சுவடி கிடைக்கவில்லை என்று சொன்ல் குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் பாடிய 99 மலர்கள் என்ன என்ன என்பது நமக்கு தெரியாமல் போயிருக்கு. அப்படி தேடி தேடி தமிழ் வளர்த்த ஊவேசாவுடைய நினைவு நாளும் இன்றைக்கு தான். இன்னைக்கு நம்ம ஊரில் நமச்சிவாயத்துக்கு நிற்கப்படுறது அது இன்றைய அரசியல். அது ஆக தான் பிறந்த நாட்டுக்கு பிறந்த மண்ணுக்கு தன்னால் முடிந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்குல்ல, மொழி உணர்வு, அது என்னைக்குமே தேவை. மொழி உணர்வுங்கிற சொல்றதால ஆட்சி இருக்கிறதால சொல்றேன். நல்ல தமிழ் சொற்களை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் காரைக்காலில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம்களுடைய குடும்பங்களுக்கு போகும். நாங்கள் நல்ல தமிழ் மட்டும்தான் பேசுகிறோம், மற்றவர்கள் பேசுவோம். நாங்கள் வந்து சாதம்னு சொல்லவே மாட்டோம், சோறுன்னு தான் சொல்லுவோம். சோறு என்பது தான் தமிழ் சொல். நாங்கள் வந்து குழம்ப மாட்டோம், ஆனோன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வைக்கிற பாத்திரத்துக்கு ஏனம்னு சொல்லுவோம். ஆனா அதை வைக்கிற பாத்திரத்துக்கு ஏனம். நாங்கள் விரதம் இருக்க மாட்டோம், நோன்பு தான் இருப்போம். நாங்கள் பூஜை செய்ய மாட்டோம், தொழுகைக்கு தான் போவோம். நாங்கள் பண்டிகை கொண்டாட மாட்டோம், பெருநாள் தான் கொண்டாடுவோம். எல்லாமே தமிழ் 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 எங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டரை கலந்துருக்கு. ரசம்னு சொல்ல மாட்டோம், மிளகு தண்ணியும் தான் சொல்லுவோம். வெந்நீர்னு கூட சொல்லுவோம், புது தண்ணின்னு சொல்லுவோம். இப்படி நல்ல கருவுற்ற பெண்களை கூட கற்பிணின்னு சொல்ல மாட்டோம், பூனி சொல்லுவோம். இப்படி முஸ்லிம்களை தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் நல்ல தமிழ் சொற்கள் இயல்பாக கலந்திருப்பதை அவர்களோடு பேசி பார்த்தால் பழகி பார்த்தால் தெரியும். ஆனால் நீங்கள் திரைப்படங்களில் ஊடகங்களில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேசுகிறேன்னா அதே இம்பளிக்கு வாரான் நம்மளுக்கு போகிறான் இந்த மாதிரி பேசுகிறதான் காட்டுறாங்க. ஒன்று முஸ்லீம்கள் தான் அப்படி மோசமான பேச்சு பேசுகிறவங்க காட்டுறாங்க, அது கொள்ளை கொண்ட தலைவனாக காட்டுறாங்க, தீவிரவாதியை காட்டுறாங்க. ஆனால் இப்படி வந்து ஒரு சமுதாயம் இருக்குது. ஆனால் உண்மை நிலை அது அல்லங்கிறதுக்காக இங்கே இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் பேராக இருந்தாலும் எல்லாம் அறிவாளிகளாக பிடிச்சி வச்சுருக்காரு. அறிஞர்கள் வளம் ஒவ்வொருத்தரும் நான் பல பேருக்கு சொல்லக்கூடிய அந்த மன வளம் படைத்தவர்கள் கருத்து வளம் விட்டவர். அதனால தான் இதை சொல்லுவேன். அப்படி வந்து ஒரு நல்ல தமிழ் உணர்வோடு இவர் இப்போ இன்னைக்கு 60 வயசு நிறைஞ்சிருக்கு. 60 வயசு கம்ப்ளீட் ஆகி மணி விழான்னு சொல்லுவாங்க. இதே இந்துக்கள் தான் மணி விழானா ஒரு பெரிய ஒரு விழாவாக இருக்குது. அதுலேயே மணி விழாவாகும், மணி நிறைய வந்து கேட்குற மாதிரி ஆகிடும், அது கூட செய்வாங்க. ஆனால் தன்னுடைய பிறந்தநாள் அப்படி செய்யாமல் அது ஒரு தமிழ் உணர்வை ஊட்டுகின்ற விழாவாக, தமிழ் எழுச்சியை காட்டுகின்ற விழாவாக நடத்த வேண்டும் நினைக்கிற அந்த உணர்வுக்குள்ள இந்த தமிழ் உணர்வு எல்லா தமிழருக்கும் வேணும். இந்த வேறுபாடு எல்லாருமே நம்முடைய தமிழ் வளர்ச்சி காப்பாடு வச்சுருக்காங்க. சமயம் மாறுபட்டுருக்கலாம், சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்துவன்னு பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒன்றில் மட்டும் அவங்க ஒன்று விட்டுருந்தாங்க, அது தமிழ் வளர்ச்சி. முன்பு பல சமயம் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி ஒங்கும் கங்குகளை காணாத கடலே பார்க்கும் கடலில் எங்கும் கண்ணாக காண்கின்ற தமிழை போற்றுகின்ற அந்த தமிழ் உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. யாருமே குறைந்தவர்கள் இல்லை. விருத்துவர்கள் இல்லைன்னா இன்றைக்கு மாடர்ன் லிட்ரேச்சரே கிடையாது, சிறுகதை கிடையாது, புனிதம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வீரமாமுனிவர்கள்னா அகராதியே கிடையாது. அவர்கள் ஆட்சியை கொண்டிருக்க கிறிஸ்துவ மக்கள் அது மிக மிக தொண்டு. அகராதி கொண்டு வந்ததுலேருந்து நிறைய புதிய புதிய இலக்கியங்கள் இன்னும் அந்த கதை கொண்டு வந்தது அது வீரமாமுனிவர் தான் முதல்ல கதைகள்லாம் போட்டார், பரமாத்ம குறுக்கதைன்னு போட்டார். ஆக அப்படி அவர்கள் செஞ்சிருக்காங்க. அதே போல் இஸ்லாமிய புலவர்கள் நிறைய காப்பியங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. சிறந்த கவிஞருக்கான பரிசு 5000 ரூபாய் பரிசு பெற்றாரு. என்ன அதை வந்து வரக்கூடியனா 15ஆம் தேதி பரிசு பெற்றாரு, 21ஆம் தேதி இறந்து போயிட்டார். அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைச்ச ஒரு பெரிய தொகையே 5000 தான். வேறு பண்ணி எனக்கு இங்கே காரைக்காலில் மூவிசாவில் அப்படி பண்ணியாற்றும் போது 90 ரூபா தான் சம்பளமாக கொடுத்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு போராடி அப்புறம் 120 ரூபாயா இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க சம்பளம் கொடுத்தாங்க. அந்த குறைந்த ஊதியத்துக்குள்ள ஒரு இலக்கிய இதழ் நடத்தினார். பூஞ்சோடை என்ற ஒரு இதழை நடத்தி இருக்கிறதெல்லாம் மனைவி நகையெல்லாம் அடகு வச்சு பத்திரிகை நடத்துவார். அந்த பத்திரிகை இலக்கிய இதழை விற்பனை ஆகுமானதை யாரும் வாங்க மாட்டாங்க, கொடுத்தா கூட படிக்க மாட்டாங்க. அது வேறு இதை விற்பனை ஆனாலும் தன்னுடைய உணவை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த இதழ்கள் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் செலவழிப்பார். அதனால கிடைச்ச ஒரே பயன் என்னன்னா அவர் தமிழுக்காக எல்லாவற்றையும் இழந்தார். நான் தமிழால் எல்லாவற்றையும் அடைந்தேன். அவர் இழந்தாரு. நான் எந்த தமிழ் படிக்கணும் அந்த தமிழ் படித்த ஒருவரை துணையாக கொண்டு
அப்புறம் நாங்கள் வந்து 9 நாடுகளுக்கு போயிருக்கோம், பேசியிருக்கோம். எந்த நாட்டுக்கும் சொந்த செலவாக போனதில்லை. அந்தந்த அரசாங்கத்துடைய அழைப்பில் வரல. இங்கே இலங்கையில் ஒரு 4 முறை அழைத்தாங்க. சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, அரபு நாட்கள் எல்லா நாடுகளுக்கும் போனோம். அவர்கள் அப்போ நினைச்சிட்டேன், தமிழ் தான் என்னை அழைத்து கூட்டிகிட்டு போகிறது. தமிழ் படித்தா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்படி படத்தை சொல்லிட்டு இருந்தேன். நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த உடனே என்னோட எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர் இன்னும் படத்து கூட கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு தமிழாக படிக்க போறீங்க. கெமிஸ்ட்ரிங்கிறது உயர்வாகவும் தமிழை ரொம்ப இழிவாகவும் சொன்னாங்க. தமிழாக படிக்க போறீங்க, தமிழ் தான் படிப்பேங்கிறது உறுதியாக இருக்கும். அப்போ இங்கே காரைக்காலில் எங்கேயும் தமிழ் இல்லை. தமிழ் எங்கே கிடைக்குது தேடி போய் மதுரை தியாகராஜர் கல்லூரி, அங்கே தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமே உருவானது. இலக்குனார் அங்கிருந்து உருவாக்கின அப்புறம் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 65 உருவானது அந்த கல்லூரி தான். அந்த கல்லூரியில் போய் எங்கேயே தமிழ் படித்தேன். தமிழ் படித்தால் வாழ்க்கையை ஒன்றும் வீணாக்கிடாதுன்னு. அதனால எங்கள் வீட்டில் எல்லாரையும் படிக்க சொன்னேன். 7 பேர் எங்கள் குடும்பத்தில் தமிழ் படிச்சுட்டாங்க. அது ஒரு பெருமையாக சொல்கிறேன். தமிழ் படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற குடும்பம் இல்லை. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் நாங்கள் 2 பேர் தமிழ் படித்தவர்கள். அதுபோல் என்னுடைய மருமகன் சென்னை பொது கல்லூரியில் தமிழ் பேராசிரியர். அவனுடைய மனைவி வந்து எஸ்ஐ தமிழ் கல்லூரியில். இன்னொரு மருமகன் அண்ணா கல்லூரியில். 5 பேர் தமிழ் பேராசிரியர்கள். அண்ணன் பிள்ளைங்க 2 பேர் அவங்களும் தமிழ் படித்தாங்க. அவங்களுக்கு அரசு பணி கிடைக்கல. ஒரு பொண்ணு வந்து மூவிசா வேலைப்படையிலையும், இன்னொரு தம்பி வந்து சண்முகாப்படையில பணியாற்றுறாங்க. அவர் தமிழ் படித்தால் வாழ்வில் வீணாயிடாது, முயன்றால் முடியுங்கிறத வாழ்க்கையில் காட்டுறதுக்கு தான் வெயிட் பண்ணோம். அது மாதிரி செஞ்சோம். ஆனால் என் பொண்ணு என்ன பண்ணேன்னா, அவளை தமிழ் படிக்க சொல்லும்போது நான் எல்லாரும் தமிழ் பண்ண மாட்டேன்ட்டான், மறுத்துட்டான். எல்லாரையும் படிக்க வச்சாங்க. என்னுடைய மகளை படிக்க வைக்கணும். தமிழ் படித்தால்தான் தமிழ் போனவா அப்படின்னு அவள் கேட்டான். இல்லாமல் விருப்பப்படி என்னென்ன படிக்கிறேன், ஆங்கிலம் படிப்பேன். சரி படின்னு சொல்லிட்டேன். ஆங்கிலம் படித்தா. ஆனால் என்ன ஒரு சிறப்புன்னா, ஆங்கிலம் படித்தாலும் அவள் தமிழ் தான் கையெழுத்து போடுறாள். இன்னி வரைக்கும் ஆங்கிலம் படித்து தமிழில் கையெழுத்து போடுற ஒரே ஆசிரியர்னா புதுவை மாநிலத்தை அவன் மட்டும்தான். அது எனக்கு பெருமையாக இருக்குது. அதுக்கு அதை கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் இங்கிலீஷ் செஞ்சார். நாம் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போதே இங்கிலீஷில் கையெழுத்து போடுறது தான் கற்றுக் கொடுப்போம். அதுதான் படிப்புன்னு நினச்சிட்டு இருப்போம். இங்கிலீஷில் கையெழுத்து போட்டால் படிச்சுட்டாங்க. அப்படிதான் பழக்கம் பயிற்சி செஞ்சோம். அப்படி இல்லை, தமிழ் படித்தால் வாழ்க்கையில் சேர முடியுங்கிறத உணர்த்துக்கிட்டு அவள் செஞ்சு அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாமே தமிழில் தான் கையெழுத்து போடுவாங்க. நான் தமிழில் கையெழுத்து போடும்போது ஒரு என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ் நோயிங் விட்னஸ் வேணும்னு கேட்டாங்க. நான் தமிழில் தான் எப்போவுமே கையெழுத்து போடுறேன். தமிழில் கையெழுத்து போடுற பார்த்துட்டு அந்த ஒரு அதிகாரிகள் ஒரு கடை இது வாங்க போகும்போது இங்கிலீஷ் நோய் விட்னஸ் வேணும். நான் கல்லூரியில் பேராசிரியர் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ ஏன் சார் தமிழில் கையெழுத்து போட்டாலே படிக்காதவன்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. அவள் இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் முதல்ல தூக்கி இருக்குன்னா, நாம் தமிழன், நம்மொழி தமிழ், நம்மொழி தமிழ் வந்து உலகத்திலேயே உயர்தனிக்க மொழி. அது மட்டுமல்ல, அது வந்து இன்றைக்கு மட்டும் என்றைக்கும் நின்று நிலவுகின்ற ஒரே மொழியாக நம்முடைய தமிழ் இருக்குங்கிற அந்த உணர்வு இருக்கணும். தமிழராக பிறக்கின்ற வாய்ப்பினை பெற்றோம் என்ற அந்த உணர்வு இருக்கணும். அந்த தமிழ் உணர்வையும் எழுச்சியையும் நம் அனைவருக்கும் உண்டாக்க வேண்டும் என்பதற்கு தான் நம்முடைய காலை விஞ்ஞான ஏற்பாடுகளுக்காக. ஆக இந்த தமிழை பற்றி, தமிழ் மொழியுடைய உறவை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்வதற்கு ஒரு பெரிய பேத்தி, கவிமணியினுடைய பேத்தி, கவிமணி தேசிய விநாயகங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. தோட்டத்தில் மேய்ந்து வெள்ளை பெற்றுல அந்த பாடலாம் எழுதினவர். ஆனால் அவங்க வந்து மிகச்சிறந்த அவங்க தாங்க. பாவை நோன்பு நோட்டுறாங்க. அப்புறம் இந்த பாவை நான் நோன்பு நோக்கிறதுக்காக எனக்கு வந்து உணவெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க அம்மா அவ்வளவு அருமையாக ஒரு மகனை போல என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. படிக்கின்ற போது படிக்கின்ற காலத்தில் கொடுத்தாங்க. அப்போது இவங்க அந்த இஸ்லாமிய இலக்கியங்கள் குரான்லாம் படித்த பிறகு அவங்க நோன்பு இருப்பாங்க. இஸ்லாம் மதத்துக்கு மாறுவதற்கு முன்பிருந்தே. அதுக்கப்புறம் அவங்களும் தன்னை அந்த மாற்றத்தை இணைத்து கொண்டு 80 புதிய பள்ளிவாசல் சிறப்பு விழாக்களில் சிறப்புரையாக புதுசாக பள்ளிவாசல் திறக்கும் போது ஒரு உரைப்பட வணைக்கில் வைப்பாங்க. அது பேசியிருக்காங்க. ஒரு 9 நாடுகளுக்கு போயிருக்கோம். எல்லாம் அவங்க சிறப்பு. அது வந்து எல்லாம் தமிழ் தமிழ்னு சொல்லுவாங்க. தமிழ் எங்கள் வீட்டில் 27,500 புத்தகம் இருக்குது. உறுதியாக சொல்வேன், காரைக்கால் பொதுநூலகத்தில் அவ்வளோ நூல் இல்லை. காரைக்காலில் நூல்கள் வந்து இன்னும் நான் வாங்கி கொண்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் படிக்கிறாங்கன்னா படிக்க முடியாது. எல்லா நூல்களும் என்னை சுற்றி இருக்கின்றன என்பதாக பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா நூலையும் நான் வாங்குகிறேன். முடிஞ்ச எவ்வளோ முடியுமோ படிக்கிறேன். படித்து கொண்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு பேரே நூலகம் தான் வச்சுருக்கேன்.
கேட்கலாம். அவர் தமிழ் படிக்கும்போது தமிழ் காடிமைக்கு நிறைய நூல் நல்ல நூல்கள்லாம் இருக்கு. உயிரின் முகங்கள்ங்கிற அவர் நூலாக சரி அருமையானவர். அதாவது இவர் சென்னையில் இருந்துட்டார். ஏன்னா அவர் முயற்சி பண்ணாருன்னா திரைப்படத்துக்கு போய் பாடலாம் எழுத முடியும். ஆனால் அவர் விரும்பலை, அந்த துறையெல்லாம் நமக்கு வேண்டான்னு. ஒரு 2 படத்துக்கு போய் பாட்டு எழுதாருன்னா எல்லார் வீட்டிலும் அவர் பாட்டு ஒழிக்கும், அது பாட்டுக்கு ஒழிக்கும். ஆனால் அவருடைய உணர்வு அது அல்ல. நான் பிறந்த மண்ணுக்கும் என்னுடைய மொழிக்கும் எல்லாரான செயல்பாடுகளை தொடர்ந்து என் வாழ்வில் செய்வேன் என்ற உறுதிமொழி எடுக்கும்போது அதற்காக அவர் செய்கின்ற அந்த தொண்டிற்கே அது மேன்மேலும் வளர வேண்டும். இது போல ஒவ்வொரு ஆண்டும் அவரை அப்படி சொல்லியிருக்கேன். நிறைய நூல்கள் எழுதினாங்க. அவர் படிப்புகளே இப்போ 4 நூல் வெளியே வர இருக்கிறார். ஏன்னா நமக்கு பிறகு நம்முடைய பேரை சொல்ல போகிறது நூல்கள் தான். இப்போ நம்ம வள்ளுவரை சொல்கிறோம்னா பாரதியாரை சொல்கிறோம்னா பாரதியாரை பார்க்கல நம்ம, ஆனால் பாரதியாரை கவிதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு இருக்கிற எழுத்தாளர்கள் வந்து எதிர்காலத்தில் இருக்குமா எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். ஆனால் அவர் படித்த இலக்கியங்கள் நினைத்து அது அவருடைய சிறந்த நூல்களை இலக்கியங்களை அவர் படைக்க வேண்டும் என்று இந்த நாளில் அவரை வாழ்த்தி, அவர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ள அவர் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சினா முதல்ல வந்து மகிழ்ச்சி காட்டுறதே அவர் தான், வர்றதே அவர் தான். அப்போ என்னுடைய எல்லாரும் குடும்பத்தோடு வாங்கினாரு. எல்லாருமா தான் பிறந்தோம். குழந்தைக்கு பேர குழந்தைக்கு கொஞ்சம் வயிறு தெரியல. அதனால இந்த சூழல் அங்கே கொண்டு போய் அதை கவனிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, நிகழ்ச்சியை கவனிக்கிறதால வீட்டுக்கு இருக்கோம். அவர் காரை மைந்தன் காரைக்கு அவங்களுடைய குடும்பமே பாரம்பரியமே அப்படிங்க. தயாவந்தரா அவருடைய பாரம்பரியம், அவங்களுடைய குடும்பத்துடைய வரலாறு எழுதுனீங்க. நம்ம குடும்பத்துடைய வரலாறு நானே இல்லைன்னா அதை எவனும் எழுத மாட்டான். அதை எதிர்பார்க்கவே கூடாது. நம்முடைய அவங்க தயாவந்தராமுடைய வாழ்க்கை வரலாற உங்களுக்கு அழகாக எழுதி அதை ஒரு நிகழ்ச்சியாக வைங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு அவரை பற்றி அதிகம் தெரியாது. தயாவந்தரான் வீதின்னு அவங்க போட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்கும்போது அவர் இந்த நாட்டுக்காக போராடியவர், விடுதலை போராட்ட வீரர்ங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க சொல்கிறோம். இப்போ நான் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, பின்னால் அது யாருன்னே தெரியாது. அதாவது அடுத்து வரப்போகிற அரசியல்வாதி அவன் பேர் வச்சுட்டு போயிடுவோம். அது இந்த எல்லா நிலையெல்லாம் இல்லாமல் போகணும்னா தயாவந்தரான் அவர்களை பற்றியும் இந்த குடும்பத்தாரை பற்றியும் அம்மாவே காரை மகள் அவங்களே கவிதையெல்லாம் அருமையாக எழுதியிருக்காங்க. அதான் அந்த குடும்பத்துடைய பின்னணி, அது ஒரு குடும்பத்துடைய பின்னணி அவங்களை வந்து உருவாக்குது. ஆகவே அவங்கள பற்றிய செய்திகளை எல்லாம் பதிவிடுங்க, அதை நூலாக்குங்க, அதை வெளியிடுங்க. அந்த வரலாறு தான் எதிர்காலத்தில் ஆவணமாக எல்லாராலும் பேசப்படும். எழுத்து தான் பேசும். அதை செய்ய வேண்டும். அதை அவர் செய்வதற்கான நல்ல உடல்நலம் இறைவன் அவருக்கு அருள வேண்டும் என்று உங்கள் சார்பிலே வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து பெருமைப்படுத்திமைக்காக நன்றி கூறி முடிக்கிறேன். தொடர்வார் என்னுடைய துணைவியார். நன்றி, வணக்கம். அப்போ எனக்கு வந்து திருக்குறள் தான் ஞாபகம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்வு அதனை அவன் கல்விகள்னு ஒரு திருக்குறள். ஒருத்தர் ஒரு வேலையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இவங்ககிட்ட சொன்னால் இந்த வேலை முடிஞ்சிடும் நிச்சயமா அப்படின்னு விட்டோம் அப்படின்னாக்கா அது முடிஞ்சு போயிடும். அதுதான் காரியமே. நேற்று சாயங்காலம் நேரத்தில் நிகழ்ச்சியெல்லாம் இல்லை, இன்னைக்கு அதே நேரத்தில் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அது யாரால் முடியும்னா காரியமே தான். அதில் தான் எங்களுக்கு வள்ளுவர் வந்து இன்னொன்று சொல்றார், சொல்லுக சொல்லை பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லாத சொல் அப்படின்னு. நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து பயனுடைய சொல்ல, பயனற்ற சொற்களை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது அப்படிங்கிற பயனுடைய சொற்களை தான் நம்ம பேசணும். அதோட இன்னொரு இடத்துல சொல்லுகிற போது சொல்லுக சொல்லை அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு. நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகளை வந்து இன்னொரு சொல் வந்து வென்றக்கூடாது, ஜெயிச்சிடக்கூடாது. அது மாதிரி வார்த்தைகளை நம்ம இப்ப நம்ம நினைச்சு பாருங்க, வீட்டுல நம்ம என்னென்ன பேசணும், பிள்ளைகளை என்ன பேசணும், புருஷனை என்ன பேசணும், புருஷங்க வந்து பொண்டாட்டி என்னென்ன பேசுறாங்க, அக்கம் பக்கக்காரங்க வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு வலிமை இருக்கு. அதான் பெரியவங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்னா எல்லாம் 2 சொல்லுமே நம்முடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான். ஆனா அந்த வார்த்தைகள் நாம சொல்ற நேரம் இருக்கிறது இல்லையா, அந்த நேரத்தை பொறுத்து நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒரு திரை கொல்லும். இன்னொரு சமயத்துல நாம சொல்லுகிற வார்த்தை அவர்களுக்கு வெற்றியை இருக்கு. அப்ப எவ்வளவு யோசிச்சு
போயிடுச்சுன்னு சொன்னால் அதை திருப்பி எடுத்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு பெரியவங்களாம் நம்மளை கண்டிப்பாங்க. அப்போல்லாம் நமக்கு கோபம் வரும், இல்லை எங்களுக்கு வேலையே இல்லையா, பேசுறது கூட எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ வளர்ந்து நாம் இந்த அளவுக்கு வருகிற போது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து நானும் இப்போ சிந்திச்சு பார்க்குறேன். பிள்ளைங்களை பேசுகிற போது திட்டுகிற போது பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணிட்டா கூட திட்டுகிற போதெல்லாம் எங்கள் பாட்டிலாம் வந்து அட நாசமத்து போவாங்க அப்படின்னா, நாசம் அச்சு போவாங்க. ஆனால் இங்கெல்லாம் வந்த பிறகு நான் கேட்குறது நாசமாக போவாங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகள், அந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் தாயினுடைய மனசுல அந்த பிள்ளைய வந்து திட்டணுங்கிற எண்ணம் வருகிற போது கூட உனக்கு நாசம் வந்தால் கூட நீ நாசமாக போகணும்னு தான் திட்ட நினைக்கிறாங்க. ஆனால் நாசம்னு வரும்போதே அது அற்று போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாசம் அற்று போவாங்க, உனக்கு நாசம் வரவே கூடாது அப்படின்னு தான் பிள்ளைகளை திட்டுவாங்க எங்கள் பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனால் இங்கே அந்த மாதிரி இப்போ வந்து எண்ணங்களை நான் பார்க்குறேன். இப்போ அந்த சொற்களை பயன்படுத்துறதுல கூட நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய இலக்கியங்களெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். இங்கே வந்து 6 பேரை பாராட்டுறேன், 6 பேரை நான் வந்து நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், காளிமேந்தனுக்கு 60 வயசு இல்லை, 6 வயசு தான். அப்போ அவர் இன்னும் வளருவார், இன்னும் நிறைய அவர் செய்ய வேண்டியது. தமிழுக்கு தொண்டு செய்வோம் காவல் இல்லை அப்படின்னாங்க இல்லையா, அது மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்வதற்காக 6 வயசாக இன்னைக்கு மாறி இருக்கிறார் அவர் அப்படின்னு தான் நான் இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிட்டே இருந்தேன். அவருடைய நலனும் உடல் வளமும் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும், தமிழுக்கு மீண்டும் மீண்டும் அவர் நிறைய தொண்டு செய்யணும், இன்னும் ஆளுமை வளர்ச்சிகளை வளர்த்து நிறைய இளைஞர்களை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே தான் நான் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர் வந்து தமிழோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறது. தமிழை பற்றி நான் நினைத்து போகிறேன். கொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வாணர்களும் என்று பிறந்தவள் என்று உணர முடியாத இயல்பினாள் என் தாய் அப்படின்னு சொல்லி பாடுவார்கள். தொன்று நிகழ்ந்தது அனைத்தையும் உணரக்கூடிய சூழ்கலைவாணர்கள் அப்படின்னா எல்லாவற்றையும் உணர்ந்த வல்லுநர்கள். அவர்களால் கூட தமிழ் என்னைக்கு பிறந்ததுன்னு சொல்லி தெரியாதான், கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு மொழியினுடைய தொன்மை என்பது வந்து தரப்படுது. ஆனால் நாமெல்லாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கேட் செய்யணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தம்பி சொன்ன மாதிரி நாம் வாழும் மண் தமிழ் மண், நாம் பேசுகிற மொழி தமிழ் மொழி, அதுவும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்முடைய வாழ்நாளில் 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது நினச்சி பார்க்குறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறோம். யாராவது தமிழை பற்றி யாராவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? நாம் பேசுகிற மொழியை பற்றி, ஆங்கிலத்தை பற்றி நினச்சி பார்ப்போம். ஏன்னா 2 கன்னடர்கள் சந்திச்சா கன்னட மொழியில் பேசுவாங்க, 2 தெலுங்கர்கள் சந்திச்சா தெலுங்கு மொழியில் பேசுவாங்க, 2 ஆங்கிலேயர்கள் சந்திச்சா ஆங்கில மொழியில் பேசுவாங்க, 2 மலையாளிகள் சந்திச்சா 2 மலையாள மொழியில் பேசுவாங்க. இப்படி எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், ஹிந்திக்காரன் ஹிந்தி மொழி, எல்லா மொழி பேசுகிறவர்களும் அவரவர்களுடைய மொழியில தான் பேசுவாங்க. ஆனால் 2 தமிழன் சந்திச்சா மட்டும் ஹவ் ஆர் யூ ஓகே ஆங்கிலம் தான் வரும். நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு வராது வாயில. தமிழ் வந்து எங்கே போச்சு, தமிழ் உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். வாழ்க்கையில் வந்து தமிழ் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறது. வீரமாமுனிவரை பற்றி சொன்னாங்க. அவர் தன்னுடைய கல்லறையில் எழுத சொல்லும்போது ஒரு தமிழ் மாணவன் இங்கே தூங்குகிறான்னு எழுதுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எழுதி வச்சிருக்குன்னு சொன்னாங்க. வீரமாமுனிவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம், ஒரு தமிழ் மாணவன் இங்கே தூங்குகிறான் அப்படின்னு எழுத சொன்னார்னா, கிறிஸ்துவர்களெல்லாம் தமிழ் மீது எவ்வளவு பற்றுடையவர்களாக இருக்க வேண்டும் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா வீரமாமுனிவர் இல்லைன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து கடினமான தமிழ் சொற்களுக்கு பொருள் தெரியாது, அர்த்தம் தெரியாது. அவர் எழுதி வைத்த அகராதியை திறத்தினா தான் கடினமான தமிழ் சொற்களுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து மொழியையும் வளர்த்தார், சமயத்தையும் வளர்த்தார் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சீர்தூக்கி பார்த்தோம்னு சொன்னால் அவர் வளர்த்தது சமயத்தை விட மொழி தான். மொழியினுடைய வளர்ச்சிக்கு தான் அவரை வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அரும்பாடுபட்டாருங்கிறது தான் வீரமாமுனியுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி. அதே மாதிரி தமிழர்கள் எங்கெல்லாம் உலகளாவிய நிலையில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இலங்கையில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. இலங்கையில் மட்டும் உலகளாவிய நிலையில் வாழ்கிற தமிழர்களை பற்றியெல்லாம் சொல்லுகிற போது ஒரு போப்பு
போக்கு தான் சொல்றாங்க. அதாவது நகத்துல அழுக்குப்படாம வாழணும்னு நினைக்கிற மக்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தார்கள்ன்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? உழைக்கிறவனா இருந்தான். உழைக்கிறவன் தமிழனாக இருந்தான். அன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அதான் மோடி சொல்றதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு. சொன்னதை நான் சொல்றேன். ஏமாத்துறது அவர் சொல்ற நல்லது எடுத்துங்களேன். நல்லது சொல்றதே இல்லையே. நல்லது ஏமாத்துறது நல்லதுன்னு இல்ல, நம்மளை வளர்ச்சி போடுறதுக்காக பேசுற பேச்சு. நானே போன அவ்வளவு உலகளாவிய நிலையில தமிழர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க தமிழ் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அங்கே தமிழ் சங்கங்களிலிருந்து தமிழ் வளர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் உழைப்பாளிகளாக இல்லாதவர்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ அந்த இடத்துல எல்லாம் இருந்து உழைத்து அவர்களுக்கு உழைப்பை கொடுத்தவர்கள் தமிழர்கள். அதனால்தான் வீட்டுக்கு நேராக உள்ள தமிழ் நாம எப்படி வளர்க்க வேண்டும். நீங்க பெண்ணருக்கு இருக்கிறதுனால சொல்றேன். பாரதிதாசன் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுல எனக்கு பிடித்தமானது என்னுடைய வாழ்நாளில் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பட்ட நூலாக நான் பயன்படுத்தி கொண்டிருப்பது அவர் எழுதியிருக்கிற குடும்ப விளக்கு. குடும்ப விளக்குன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். இருண்ட வீடுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். உங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க, டைம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த 2 நூல்களையும் தயவு செய்து காசு கொடுத்து வாங்கி, எளிமையா இருக்கும், கவிதை நூல் தான், ஆனா எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, எப்படி இருந்தால் எப்படி அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் என்பதை சொல்லக்கூடியது குடும்ப விளக்கு. எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லக்கூடியது இருண்ட வீடு. 2 நூல்களுமே பெண்களை பக்குவப்படுத்தக்கூடிய நூல்களாக அவர் எழுதினார். அந்த குடும்ப விளக்கு நூலை எழுதி முடிச்சுட்டு பாரதிதாசன் தன்னுடைய மனைவிட்ட படிச்சு காட்டினார். படிச்சு காட்டும் போது அந்த பெண் எப்போ எழுவாளாம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து கோலம் போடுவாளாம். அந்த கோலத்தை பாராட்டுவதற்காக சூரியன் தன்னுடைய கதிர்களை வீசுவான், கதிர்களை பரிசாக தருவான்னு சொல்லி எழுதியிருப்பார். அதை படிச்சு காட்டினோன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம், இது மெட்ரோ சேனல் இருக்கிற போது அதுல அந்த அம்மா பேட்டியா சொன்னது நான் கேட்டது. அந்த அம்மா சொன்னாங்களா, இவெல்லாம் ஒரு பொம்பளையா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எவோ எழுவா, வாசல்ல கோலம் போடுறதா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நடக்கிற காரியமா எழுதியிருக்கீங்கன்னு சொல்லி பாரதிதாசன் கேட்டாங்களாம். ஆனால் அது முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு நான் என்னையே தான் சொல்லுவேன். இன்னைக்கு நோன்பு காலங்கள்ல இரவு பெரும்பாலும் 30 நாட்களும் நல்ல தூக்கமே கிடையாது. ஏன்னா இரவு நேரத்துல தான் சமையல் எல்லாம் பண்ணணும். காலையில 4 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா இரவு நேரத்துல தான் சமைக்கணும். அப்ப இரவு நேரத்துல தூக்கம் எங்களுக்கு கிடையாது. 1 மாத காலம் அந்த தூக்கத்தை தொலைத்து இது பண்ணுவோம். அப்போ அது முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் முடியாது? முயற்சி உடையார் இலட்சி அடையாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். முயன்றால் முடியாதது இல்லை அப்படின்னு சொல்லுகிற போது முயல்வது இல்லை. நம்ம முயல்வது இல்லாத காரணத்தினால நமக்கு முடியாதுங்கிற உணர்வு நமக்கு வந்துடும். நீங்க காரைமந்தனுடைய அக்காவை நான் பார்க்குற போது அவங்க அந்த பணிப்பெண்ணாக மருத்துவமனையில வேலை பார்க்குற போது எனக்கு தெரியும். அப்போ அவங்களுடைய அந்த ஓடி ஓடி அவங்க அந்த நோயாளிகளை கவனிக்கிற இதெல்லாம் நான் எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். அவங்க இயலாத நிலையிலும் கூட, உடம்பு சரியில்லாத நிலையிலும் கூட லீவு போடலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, அவங்கள கவனிச்சுக்கிறது மற்றவங்க நான் சரியாக கவனிச்சுக்க மாட்டாங்க, அதனால நான் வந்துட்டு ஒரு 1/2 நாள் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது தன்னுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில கூட நோயாளிகளை கவனிப்பதில் அக்கறை செலுத்துவது இல்லையா? அது தன் பிற உயிரை தன்னுயிர் போல் நேசிக்கின்ற அந்த பண்பு. அதனால்தான் இன்னைக்கு காரைமைந்தன் காரை மகள் இல்லாத இடத்துல அன்னையாக இருந்து பாவிக்கக்கூடிய அளவுக்கு அக்காவை இன்னைக்கு பிறந்த வண்டிக்கு வந்துதான் தீரணும் அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டார், ஆணை போட்டோன்னா வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அம்மாவினுடைய வார்த்தை போல நினைச்சு அக்காவுடைய வார்த்தையை பாராட்டுகிறார் அப்படின்றத நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அதே மாதிரி இந்த கோட்டுச்சேரியில இந்த மண்ணில இந்த வீட்டுல அவருடைய கால் பதிஞ்சிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக தமிழ் அமெரிக்காவுக்கு அவருடைய கால் நிச்சயமாக பதியாம போகாது. அடைமழை பெய்தாலும் கூட அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு கூட, நேற்று கூட அவர் வந்திருக்கிற போது திடீர்னு மழை வந்துச்சு. அந்த மழையிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு அதுக்கு பிறகுதான் வந்தார். அந்த அந்த அன்பு உணர்வு எதன் மூலமாக வருகிறது? எங்களுக்கும் காரைமைந்தனுக்கும் என்ன தொடர்பு, என்ன சொந்தம், ரத்த பந்தமா? இல்லை, கிடையாது. இந்த தமிழ் என்கின்ற அந்த
மொழி இருக்குது இல்லையா, அந்த மொழி எங்களை சேர்த்து வைக்கிறது. தன்னுடைய முதல் நூலை படைக்கிற போது வந்து எங்கள்கிட்ட ஒரு கைகள் அதுக்கு இப்படி செய்யலாம், இந்த நிகழ்வுகளை இப்படி செய்யலாம், இதை இப்படி மாற்றி எழுதுங்க. இதுதான் நாங்கள் சொன்னோம். வேற ஒன்றும் புரிஞ்சு கொடுக்கறதுல, காசு கொடுக்கறதுல அல்லது வேற ஏதாவது செய்யுங்கன்னு தான் சொல்லுங்க. வார்த்தைகள் இப்படி செய்யலாம் என்கின்ற அந்த அறிவுரைகள் இருக்குது இல்லையா, அந்த அறிவுரைகளை வந்து தன்னுடைய வாழ்நாளை நம்ம வந்து மேம்படுத்துவதற்குரிய படிக்கட்டுகளாக கொண்டு அவர் வந்து இப்போ வந்து நிறைய நூல்கள் எழுதுகின்ற வாய்ப்பை அதிகப்படுத்தி கொண்டார். அப்படிங்கும்போது நாம காட்டிய பாதையில ஒரு நல்ல உள்ளம் செல்கிறது என்பது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒரு பேராசிரியராக இருந்து நம்ம வந்து மாணவர்களை வழிநடத்தியது போல இந்த தம்பியையும் வழிநடத்தணும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய வாயிலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதுன்னா, நாம் வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தோம் என்பது வந்து நேற்று வரை நாம் எப்படி இருந்தோம் என்பது வந்து எனக்கு கவலை இல்லை. பெரியவங்க சொல்லுவாங்க, நேற்று என்பது வந்து உடைந்து போன பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது நம்முடைய கையிலே தந்திருக்கின்ற வீணை. எது நமக்கு பிடிக்கும்? வீணை தான் பிடிக்கும். இசைக்கு மயங்காதவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன்னா பாம்பு கூட இசைக்கு மயங்கக்கூடிய, மகுடிக்கு மயங்கக்கூடியதாக நினைக்கிறது. அப்ப அந்த நேற்றைய பத்தி கவலைப்படணும்னு சொன்னாக்க போச்சு. நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் அவன் மூடன், கண்ணதாசனுடைய வாக்கு. அதனால நம்ம எதிர்காலத்தை பத்தி நமக்கு தெரியாது. தெரியாததை பத்தி நம்ம ஏன் நினைச்சு பார்க்கணும்? நாம வாழுகிறது இந்த காலம், இந்த வாழ்காலம், நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்துல நமக்கு எதெது முடியுமோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். எதை செய்ய முடியுமோ அதையெல்லாம் நினைத்து பார்த்து செயல்படுத்துவதற்கு நாமும் முயல வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் முயற்சி செய்வதற்கு ஊக்கப்படுத்தணும். இன்னைக்கு பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு அம்மான்ட்டு வரும். அம்மான்னு உள்ள வரும்போதே அந்த பிள்ளைய வாசல்ல போய் காதை திரும்பி கூட்டிட்டு வர அம்மா. அம்மான்னு கூப்பிட்டதுதான் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தேன், மம்மின்னு கூப்பிட்டு அப்படின்னு தாய் சொல்றா. அந்த பொண்ணு படிச்சது தமிழ் மீடியமா தான் இருக்கும், அல்லது தமிழ் பேசுகிற பெண்ணா தான் இருக்கிறா. ஆனா தன்னுடைய பிள்ளை தன்னை வந்து அம்மான்னு கூப்பிடக்கூடாது, மம்மின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு மேலோங்குது அப்படின்னு சொன்னாக்க, நாம தமிழன் என்று சொல்லடா தலை நிறுத்து நில்லடான்னு கவிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அதனால என்ன சொல்ற பாரதன் சொல்ற, தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடையன் அப்படிங்கிற. தமிழ் மொழிய யாராவது ஒருத்தன் ஒரு வார்த்தை படிச்சொல் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அம்மா வந்து தடுத்தா கூட அவன் தலையை வெட்டுவேன் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்ற. அப்ப கவிஞர்கள் எல்லாம் நமக்கு அதை சொல்லி, நம்ம மண்ணில் வாழ்ந்த கவிஞர் அவர்கள் இந்த மாதிரி நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மொழியினுடைய சிறப்பை நாம முதல்ல உணரணும். பைபிள் படிக்கிற போது அந்த பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் அப்படியே சில சில சென்டென்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு இனிமையாக காதல வந்து விழும். அப்ப அதை வந்து நம்ம உணர்ந்து ஓதுகிறோமா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். சும்மா நம்ம வந்து இறைவனை துதிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் படிக்க கூடாது. அந்த வாசகங்கள் நமக்கு என்ன உணர்வை தருகிறது அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அந்த தமிழ் வந்து அந்த தமிழ் உணர்வு வந்து அவ்வளவு பக்குவம். சில வாசகங்கள் அவ்வளவு கண்டு சொல்ல வாசகங்கள் அவ்வளவு இனிமையானதாக. அதே மாதிரி தான் எங்களுக்கு திருக்குறளும் வந்து அரபிக்கில் இருந்தால் கூட அது தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டதை படிக்கிற போது எங்களை அறியாம எங்களுக்கு வந்து கண்ணீர் வரும். சில செய்திகள் எல்லாம் படிக்கிறோம், நபிகளுடைய வரலாறுகள், ஈசா நபிகளுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸும் வந்து ஈசா நபி தான். எங்களுக்கு 1,24,000 நபிகுமார்கள்ல எங்களுக்கு வந்து ஜீசஸும் ஈசா நபின்னு தான் நாங்கள் சொல்லி வணங்குறோம். அப்போ வணங்குறதுல போற்றுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட சிறப்புடைய தமிழை வந்து நாம ஏன் வந்து செல்லாக்காசாக விட்டுறணும்? அதுதான் தம்பியினுடைய இயக்கம். நாம செல்லுகிற இடமெல்லாம் தமிழை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாலும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற வேண்டும் என்று சொன்னாலும், நாம் முதலிலே தமிழில் பேசவும் நம்மை சார்ந்தவர்களை தமிழில் பேச வைக்கவும் முயற்சி செய்யணும். எதையும் தமிழ்ல செய்யணும் அப்படிங்கிற அரசாங்க கோப்புகளெல்லாம் வந்து தமிழ்ல வந்துடணும் அப்படிங்கிற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்போ ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வந்து கொண்டு இருப்பதாக சொல்றாங்க. ஆனா அது முழுமையாக வருகின்ற காலம் எக்காலமோ அந்த காலம்தான் தமிழ் வெல்லுகிற காலம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இது மாதிரி யாரோ 1-2 பேர் தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறதோ அல்லது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி குறித்து பேசுகிறதோ இருந்ததுனால எந்த விதமான பலனும் இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய பெண்கள்
ஏன்னா ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாம். அதுக்கு என்ன என்ன பொருள்? தப்பான பொருள் தான் நமக்கு தெரியும். ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால்னாக்க நம்ம தப்பா நம்மளை வழி நடத்துறாங்க. இவ எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் ஆக்குறவனே இவதான், நல்லதெல்லாம் அழிக்கிறவனே இவதான்னு சொல்லி பெண்களை கொச்சைப்படுத்துறாங்க. தப்பு. நல்லவற்றை ஆக்குவதும் பெண், தீயவற்றை அழிப்பவனும் பெண்ணும் தான் நம்ம பொருள் கொண்டு நம்ம வாழணும். அப்பதான் குடும்பத்தை நடத்துகின்ற அந்த குடும்ப பெண்கள் சிறப்பு நமக்கு வரும். அந்த குடும்ப பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவை நல்லவையாவதும் தீயவையாவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு ஏன் நமக்கு அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? அப்பா வளர்க்கறது இல்லையா? அப்பா சம்பாதிச்சு கொடுக்குறாரு. ஏண்டா என்ன செய்யற, என்ன செய்யற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறதோடு சரி. மற்றபடி அந்த குழந்தைகளுடைய நன்மை தீமை எல்லாவற்றினுடைய பொறுப்புகளும் ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த தமிழை வளர்க்கின்ற பொறுப்பும் பெண்கள் எடுத்துக்கொண்டார்கள் கையிலே அப்படின்னு சொன்னா, காரைமைந்தனை போன்ற தமிழ் வளர்க்கின்ற அன்பர்களுக்கு அது மிக எளிமையாக போய்விடும். அதனால்தான் இது மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் வைக்கிறாரு. அதுல நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை நினைக்கிற போது நீங்க நேற்று வரை நாம் எப்படி இருந்தோம் என்பதை எல்லாம் புரிந்து நாளை எப்படி இருக்க போகிறோம் என்கின்ற உணர்வை பற்றி எல்லாம் சிந்தித்து பார்க்காம இன்று முதல், அதாவது இந்த நொடியில் இருந்தே நாம் தமிழுக்காக என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து விட்டு இன்னைக்கு நைட்டு படுக்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியை காரைமைந்த நடத்தியதனுடைய பெருமை கிடைக்கும். நாங்கள் இங்கு பேசியதனுடைய நலனையும் பலனையும் நாங்கள் பெற்றவர்களாக ஆகும். இந்த தெருவில் நுழையும் போதே எனக்கு கொஞ்சம் மனசு நெருக்கதாக இருந்தது. இந்த வீட்டை தாண்டி வருகிற போது என்னுடைய சகோதரர் நான் பிறந்த நாளிலேயே பிறந்தவர். அதனால எனக்கு அவர் மேல கொஞ்சம் ரொம்ப அன்பு ஜாஸ்தி. அனந்துட்டாங்க. அவரை நினைச்சுக்கிட்டே உள்ள நுழையும் போது இங்கதான் காரியங்க வீடு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்க அன்னைக்கு சொன்னது தான் அவங்க கூட எனக்கு அடையாளம் கொஞ்சம் கண்ணு அட்ராக்ட் வந்துருக்கிறதுனால நிறைய அடையாளம் தெரியல. அதனால நீங்க அஞ்சு அவர் இருக்கிற போது இருந்த அந்த சிறப்பு அவர்கள் இன்னும் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர்களையும் வாழ்த்தி இங்கு காரைமைந்தன் அவர்களுடைய தமக்கையார் அதுல அவங்க கணவரை பற்றி நான் கட்டாயம் சொல்லணும். அவருடைய கவிதைகளை நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன். பெரிய பெரிய இடத்துல வேணும்னு ஒரு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன். அவருக்கு அணிந்துரை வேண்டும். அவர் தான் நூல் எழுதுவது மட்டுமல்லாம தன்னை சார்ந்தவர்களையும் வளர்க்க வேண்டும் என்கிற தன்னுடைய மாமாவையும் ஒரு கவிதை எழுதுறதெல்லாம் நான் நூலா போடுறேன் அப்படின்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி அதை கொண்டு கொடுத்துருந்தார். கூடிய சீக்கிரமாக நான் அதையும் திருச்சி அதுக்குரிய அணிந்துரை தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குற இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதைகளை படிக்கிற போது எனக்கு உண்மையிலேயே உள்ளது எங்கள் தாத்தா தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவார், உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப ஊற்றெடுப்பது கவிதை, வெள்ளத் தெரிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை அப்படின்னு சொல்லுவார். அந்த உண்மை தன்மை அவருடைய கவிதைகள்ல நிறைய நம்ம அவர் ஒன்றும் இந்த இலக்கணத்தோடி இலக்கண நோக்கத்தோடு எல்லாம் எழுதலை. அவர் மனசுல என்ன தோணுச்சோ அதெல்லாம் எழுதிக்கிறார். அவர் நான் இன்னும் பார்த்து ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா கடைசி இப்போ நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாத அதனால அவர் தன்னுடைய மனசுல தோன்றினது அப்படியே எழுதியிருக்கிறார். ஆனா அந்த தோன்றினதை எழுதினாலும் கூட அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு அந்த ஒவ்வொரு வரிகளையும் தெரியும். அந்த உணர்வுகளுடைய வெளிப்பாடு இல்லை. அதனால எல்லாராலும் எல்லாம் முடியும் என்கின்ற அந்த உணர்வு இல்லையா, அது காரைமைந்தனுக்கு கைவந்த கலை. அது மாதிரி என்னுடைய கணவர் சொன்னது போல நம்முடைய மூதாதையர்களுடைய பெருமையை சொல்லி செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பேத்தி அப்படின்னு சொன்னாக்கி அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவருடைய உறவு முறையில ஒன்றுவிட்ட பேத்தி நான். அந்த வகையில பார்க்கிற போது இன்னைக்கும் நான் அதை ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, அவர் பிறந்த மண்ணிலேயே பிறந்து எனக்கு தாத்தா முறையிலே இருக்கக்கூடியவருடைய பெருமை நான் எங்கு சென்றாலும் அது பரவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எங்க போனாலும் நான் அவருடைய பேச்சு என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன்.
அதே மாதிரி இங்கே வந்து யுவசேலானுடைய பெருமையை சொன்னார்கள். அவருடைய பெயர் வந்து தெருவுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதோடு நம்ம நின்றுடக்கூடாது. எப்படியாவது தோண்டி துருவினால் எல்லாம் கிடைக்கும். அவருடைய உறவுமுறையை சார்ந்த யார் யார் உங்களுடைய ரத்த சம்பந்தமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடமெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி செய்து ஒரு 4 நாள் வரை சொன்னாங்க போதும். அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பழக்கமாக அதை வந்து ஒரு வரலாற்று பொக்கிஷமாக ஒரு சின்ன குறிப்பேடாவது அவருடைய வரலாற்று நிலை வந்து இந்த ஊரில் பதிப்பிக்கப்பட வேண்டும். அது வந்து எங்கே இருக்குதோ இல்லையோ எங்கள் நூலகத்தில் இடம்பெற வேண்டும். அது மாதிரி நம்முடைய மூதாதையர்களுடைய பெருமைகளை சொல்லுகின்ற சிறப்பு நமக்கு மட்டுமே உண்டு என்று நினைக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கிறேன். அண்ணனுடைய அனுபவங்கள், அண்ணனோடு உங்களுடைய அனுபவங்கள் அதை வந்து அவர் செய்த சிறப்புகளெல்லாம் இருக்கும். அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் இருக்கும். அவருடைய நினைவு நாள், அடுத்த நினைவு நாள் வருகிற போது ஒரு நூலாக அவரை பற்றி நீங்கள் எழுதி அவரோடு தெரிந்தவர்களையெல்லாம் கேட்டு ஒரு கட்டுரை மாதிரி வாங்கி ஒரு நினைவேந்தல் மலர் எங்களுடைய ஆசை. அது வந்து அவங்களை சந்தித்து பேசணும்லாம் நினைச்சு கூட இல்லாத முடியாமல் போயிடுச்சு. அடுத்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அதை செய்ய முடிச்சு நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுவோம். நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் அதிகம் நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இந்த 60 அகவை நிறைவிலே 6 வயது குழந்தையாக உட்கார்ந்திருக்கிற தம்பிக்காரனை 6லிருந்து 60 வரை அவர் வந்து செய்கிற சிறப்புகள் எல்லாமே அவருடைய நலனுக்காகவும் அவருடைய தமிழினுடைய சிறப்புக்காகவும் இருக்க வேண்டும். அதிலே அவர் சிறந்த செயல்பாட்டாளராக செயல்பட வேண்டும். அதற்கு எல்லாம் இறைவனுக்கு அருள் புரிய வேண்டும். இருக்கிற வேண்டிய வேண்டியுள்ள நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இது சார்ந்து யாராவது கேள்வி கேட்கணும் இல்லை ஏதாவது சொல்லணும், கருத்து சொல்லணும்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சொல்லுங்க யாராவது. சரி, இது தமிழ் சார்ந்த பத்தியும் முடிச்சிடறேன். நீங்க சொல்லுங்க கண்டிப்பா. ஏன்னா ஜெரோமுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், எப்படிக்கு முடிக்கிறேன்னு அதுதான் பார்த்துட்டே இருக்கேன். ஜெரோமா மட்டுமா நான் எப்படிக்கு அனுப்பிடணும். நான் எப்போதுமே கொடுத்த வாக்கை கவர்ந்து பண்ணுறதுல ரொம்ப கவனமா இருப்பேன். இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மொழி தமிழ்னு சொல்றோம், ஏன் தமிழை மட்டும் பெருமையா சொல்றோம்? எத்தனையோ பல மொழி இருக்கு. எனக்கு தாய்மொழின்ற ஒரே காரணமா இல்ல தமிழுக்குன்னு ஏதாவது சிறப்பு இருக்கு? இல்ல, அதை விட மிகப்பெரிய சிறப்பு உலக மொழியிலே ஒரே நடை இருக்கு. ஒரே நடையா இருக்கு, இலக்கணங்கள் இருக்கும், வேற எந்த மொழியிலும் கிடையாது. இல்ல, நான் அதை கொஞ்சம் தெளிவா சொல்றேன். உலக மொழிகளிலே ஏது வந்து மூத்த மொழி தாய்மொழின்னு நான் சொல்லல. உலக மொழியில் அறிஞர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் தான் முதல் மொழின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பல சான்றுகள் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்றத மொழியியல் அறிஞர் ஜார்டன் கிளாட் என்ன சொல்றாருன்னா, ஒரு உணர்வுகளை வந்து மிக நுண்ணியமாக விளக்க முடியும் என்றால், சொல்ல முடியும் என்றால், துல்லியமாக உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அது தமிழால் மட்டுமே முடியும். தமிழால் மட்டுமே முடியும். இதை நம்ம சொல்றது உலக மொழியியல் அறிஞர்கள். 47 மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ். ஜப்பான் மொழியை தமிழ்ல இருந்தா உருவாச்சுன்னு ஜப்பானியர்கள் சொல்றாங்க, நம்ம சொல்லல. ஆனா நம்ம வந்து மொழியோட சிறப்பை தெரியாம இருக்கோம். உலகத்திலே முதல் காப்பிய நூல், அதாவது சமூக காப்பிய நூல் எதுனா தமிழ் தான். சிலப்பதிகாரம். எது உலகத்திலே அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட பல மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுனா பைபிள்ன்ற சமய நூலுக்கு அடுத்த இலக்கிய நூல் வாழ்வியல் நூல் திருக்குறள். இந்த திருக்குறள்ல சொல்லப்பட்ட வாழ்வியல் அறம், அது முழுக்க வாழ்வியல் அறம். 2000 இப்ப இருக்கிறதுல நம்ம 31 ஆண்டு நூற்றாண்டுக்கு முன்பு
கொண்டாடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நூற்றாண்டு கொண்டாடினவங்க நம்ம. 2000 ஆண்டுக்கு முன்னாடி கொண்டாடினவங்க நம்ம. 31 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொண்டாடின மூத்தக்குடி நம்ம. அந்த வாழ்வியல் நெறி இன்னமும் பொருந்தது. அண்ணன் சொன்னாங்க இல்லையா, அண்ணி சொன்னாங்க இல்லையா, இதனை இவனால் இவன் அதை போல ஒரு மேனேஜ்மெண்ட் டெலிகேஷனை பத்தி ஒரு இது இலக்கணம் வந்து யாருமே சொல்லுது ரொம்ப சிறப்பாக. அதாவது யாரு எப்படி அவங்களுடைய அசஸ் பண்ணி எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு டெலிகேட் பண்ணிட்டு விட்டுடாம நைனு போய் பின்னாடி இது பண்ணல, கிவ் இம் டைம் அப்படின்றாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு புதித்த அர்த்தங்கள். நீங்க திருக்குறள்ல இன்னைக்கு எடுத்துக்கிட்டா இன்றைய வாழ்க்கைக்கான அறிவியல் இப்படி நீ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட மொழி அழிய போகுதுன்ற ஒரு பட்டியலில் இருக்கிறதா உங்களுக்கு துடிக்குமா இருக்கா? தாய்மொழின்றது தான் உலகத்து மூத்த மொழி, இன்னும் செழித்த மொழி. இதை போல ஒரு செழிப்பான மொழி எதுவுமே இல்லைன்னு உலக அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க. அது இன்னும் ஒன்று சொல்றாங்க, ஒரு மொழி வந்து பல வேற்று மொழியிலேருந்து கடன் வாங்கி இருக்கும். அதை எடுத்துட்டா அந்த மொழி இயங்க முடியாது. இங்கிலீஷ் நீங்க வேற்று மொழிகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா 40 விழுக்காடு 30 விழுக்காடு கூட ஆங்கிலம் கிடையாது, எல்லாமே கடன் வாங்கிய சொற்கள். ஆனா தமிழ் ஒண்ணுதான் கடன் வாங்காத சொற்களோட இயங்குற மொழி. தமிழ் ஒண்ணுதான். நீங்க வேற்று மொழிகள் இப்ப நம்ம தேவையில்லாம கலக்கிறோம். முழுக்க சொந்தமான வேர்ச்சொற்களோட இயங்கக்கூடிய மொழி ஒன்னே ஒண்ணு தமிழ் தான். அப்ப இவ்வளவு சிறப்பான மொழிகளை யுனெஸ்கோ என்ன சொல்லுதுன்னா, அடுத்து வர நூற்றாண்டுகள்ல அழிய போகும் மொழிகளோட பட்டியல். காரணம் அது சொல்றது தமிழன் வேற யாரும் கிடையாது. ஏன்னா இந்த மொழியை நம்மளே புறக்கணிச்சிட்டோம். நீங்க நைட்டுன்றப்ப என்ன சொல்றீங்க, இரவுன்ற சொல்லு புல்லுன்றதா. இந்த மொழியை ஒவ்வொரு சொல்லியும் கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த மொழி எப்படி வாழும்? யாருக்கும் கிடைக்காத ஒரு மொழி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த மொழியை வந்து சாகிறதுக்கு பார்க்கிறது மட்டும் அந்த சாகடிக்கிறது. இன்னைக்கு இந்த சேகரம் துணிக்கடைக்கு போனேன். லிஃப்ட்ல போங்க, லிஃப்ட் செகண்ட் ஃப்ளோருங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஃப்ளோரு லிஃப்ட்டுங்க எங்க இருக்குங்க, அங்க இருக்குங்க. எதை லிஃப்ட் அவர் சொன்ன அந்த லிஃப்ட்டை நான் சொன்ன மின் தூக்கியான்னு கேட்டேன், தெரியல. அப்ப இந்த செகண்ட் ஃப்ளோருங்கள அது என்னங்க அப்படின்னா, எனக்கு ஆங்கிலம் தெரியும். மிகப்பெரிய ஆங்கில கூட்டங்கள்ல கூட மிகப்பெரிய வேலை நாடுகள். ஆனால் தமிழ்நாட்டில் எனக்கு ஆங்கிலம் தேவையில்லைன்ற அடிப்படையில் தமிழில் மட்டும்தான் கேட்பேன். இப்போ அங்கே இருக்குன்னா அது அங்கே இருக்காங்க, நீங்கள் பேசுனதுல தமிழ் எங்கே இருக்குன்னு நான் போகிற இடத்துலலாம் இதை செய்வேன். எனக்கு அசிங்கமான நினைச்சாலும் சரி, திட்டினாலும் சரி, உனக்கு உரைச்சா போதும், நான் ஈடுபடுறதை பற்றி கவலைப்படலை, உனக்கு உரைச்சா போதும் உன் தாய்மொழி. ஆனால் 10 பேர்ல 2 பேருக்கு உரைச்சா போதும், 2 பேருக்கு உணர்வு விட்டா போதும்ன்றதுக்காக என்னோட வாழ்க்கையே நான் ஒரு கேள்வியாக வாழ்ந்துட்டு இருக்கேன். இதை நான் ஏன் இங்கே வெளிப்படையாக சொல்கிறேன்னா, இது வந்து நம்ம இப்படி கொஞ்சமாவது போராடி நம்ம உணர்வோட நம்ம மொழியை மீட்கலன்னா சத்தியமா நம்ம யாரு தமிழன்ற ஒரு இனமே நாளைக்கு இருந்ததாக சரித்திரத்தில் மட்டும் இருக்கும். இன்னைக்கே கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிடுச்சு. வாழ்வியல் சொற்களை மாற்றினாலே போதுமா? அன்றாட வாழ்வியல்ல நம்ம பயன்படுத்துகிற சொற்கள், உணவுக்காக பொருள்கள் வாங்குறதுக்காக பயன்படுத்துகிற சொற்களை நாம் மாற்றிக்கொண்டாலே, அதான் சொன்னேன் பெண்களால் முடியும் அப்படின்னு. நாம் நினைச்சாதான் முடியும். நாம் அதை மாற்றினோம்னா கூட பழகிறவங்க எல்லாருமே அதை மாற்றிடுவோம். நான் தொழில் ரீதியாக மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்கேன். சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டாக குரூப் ஹெச்ஆராக இருந்திருக்கிற பெரிய நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள், டிவிஎஸ் போன்ற நிறுவனங்கள், கமேசா போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள். ஆனால் நான் எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஆங்கிலப்படுத்தேன். சார்ஜ் ஷீட்டு ஆங்கிலத்தில் கொடுக்கறது கிடையாது, தமிழில். ஸ்டாண்டிங் ஆர்டரை தமிழ் படுத்தலை. எல்லாமே மேகசின் உணர்வு மட்டும்தான் அதான்
இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தா சொல்லுங்க. நெல்சன் வாங்க. மாலை வணக்கம். முக்கியமாக என்னுடைய ஆசான்கள் 2 பேருக்கும், அதாவது 87, 88 என்ன தெரிஞ்ச மாதிரி 87, 88 மேடம், அதாவது உணர்வு, தமிழ் உணர்வை பற்றி சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட படித்தப்ப அந்த துறை மட்டும், தமிழ் துறை மட்டும் ஒரு குடும்ப எல்லாருமே தமிழ் துறையில் எல்லாரும் முக்கியமாக இவங்க எங்களெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த நாளில் வந்து இங்கே இருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். 27, 88 அதுலேயே வந்து மேடத்துக்கிட்ட ஒரு 2 ஆண்டுகள் படிச்சியா. நான் வீட்டில் கூட சொல்லுவேன், பிள்ளைங்கள்ட்ட கூட வந்து இவங்களுடைய இதில் அனுபவங்கள்லாம் நான் இன்னைய வரைக்கும் பேசுகிற அளவுக்கு 2 பேரும் வந்து அவங்க உலக நாடுகள், பல நாடுகளில் பேச்சாளர்கள்லாம் போயிட்டு வந்துருக்குறாங்க. இருந்தாலும் நான் அவங்ககிட்ட படித்ததில் பெருமைப்படுறேன். அதே மாதிரி ஆரம்பத்தில் மேடம் சொன்ன மாதிரி அந்த 2021ஆம் ஆண்டில் ஒரு பெரிய இழப்புன்னு சொன்னால் ஆனந்தஜான் சாரோடைய இழப்பு தான். ஏன்னா எதிரிகள் இல்லாத, அதாவது யாருமே அவர் வந்து அவரா அப்படின்னு ஒரு சோகமா சொல்லாத அளவுக்கு எல்லாருமே வாழ்த்துற மனுஷன். இன்னைக்கு வந்து இப்போ நான் வந்து எங்களுடைய ஆசானை பற்றி சொல்கிறேன். என் பிள்ளைங்க அவங்ககிட்ட படித்தாங்க. அந்த பிள்ளைங்களை தேடி வந்து கிறிஸ்மஸ் பலகாரம் கொடுத்துட்டு போவார் அந்த அவருடைய இழப்பு வந்து பல நாட்கள் என்னை வந்து தாக்கி இன்னமும் வந்து இதுதான் அவருடைய ஆன்மாவை நான் வேண்டிக்கிறேன். இன்னைக்கு இன்றைய விழா நாயகர் அடுத்தது அண்ணனை பற்றி நிறைய சொல்லலாம். உறவுகள் நட்புகள் அப்படின்னு கடைசியாக அந்த பத்திரிகையில் போடுவோம். அதை இன்னைக்கு வாழ்ந்து காட்டுறவர் அவர் தான். என்னன்னா நட்பையும் விடாம உறவுகளையும் விடாம. இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு. இப்போ மேடம் சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட வரும்போது அண்ணன் தான் ரொம்ப அவங்கள பற்றி எங்கள்கிட்ட சொல்லுவார். அண்ணன் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு. சென்னையிலேருந்து வரும்பொழுதெல்லாம் தவறாமல் வந்து அவங்க பார்த்து பேசிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நேற்று வந்து வரும்பொழுது வந்து பார்க்குறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நேற்று வந்து அண்ணன் தொலைபேசியில் கூப்பிடும் பொழுது நாளைக்கு வந்து ஒரு நிகழ்வு வச்சுருக்கேன்ப்பா. நானே கேட்குறேன், என்னன்னா ஏதாவது சிறப்பாக பிறந்தநாள் இதா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஆமான்னு சொல்லிட்டு அதை அமைக்கிட்டு அப்படியே அதில் தமிழ் சார்ந்த ஒரு நிகழ்வுலாம் நடக்கும். அப்போ இதில் இருந்தே தெரியுது அவங்களுடைய உணர்வு, தமிழ் உணர்வு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவங்களோட தமிழ் உணர்வு இன்னும் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து தமிழ் ஆர்வம் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். யூடியூப்ல வந்து கலியமூர்த்தி IPSன்னு சொல்லிட்டு ஒரு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி பேசுறது எப்பயாவது கேட்குறப்ப, இப்போ ரீசெண்டாக ஒன்று கேட்டது என்னன்னா, மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு 4 வார்த்தை பேசிட்டு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் தமிழில் பேசுகிறோம்னு நினைக்கிறேன், எதை மாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, எந்த மொழியாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம தாய்மொழியில் நம்ம பேசும்போது உணர்வு அப்படியே நான் உணர்வு உங்களுக்கு அப்படியே முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாரையும் உணர்வு சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம தமிழ் தான் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த தமிழுடைய முக்கியத்துவத்தை அந்த IPS சொல்கிறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்கள் மூவர் சார்பாக தமிழோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் எல்லாம் நிறையவே எடுத்துகிட்டு போகிறோம். முயற்சி செய்கிறோம். அண்ணனை பற்றி நான் பேசிகிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து அதான் எளிமை. இப்போ எப்பேற்பட்ட ஒரு இதில் இருந்தாலும் வந்து பெரிய கண்டென்ட்லாம் வந்து பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருந்திருக்கிறாங்க, வகுப்புகள்லாம் நடத்திருக்கிறாங்க, வெளிநாடு எல்லாமே போய் பேசுகிறாங்க. இதுக்கான இந்த எளிமை இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லாமலே எப்படியோ எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துருக்கு. அப்படியே ஒரு மிகவும் எளிமையாக எல்லாத்தையும் பழகிறது. கடவுள் அவர்களுக்கு நிறைவான உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கணும். இந்த 60 வயசு இல்லை 100 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி எங்க அப்பா எங்க என்ன சார் ஆரோக்கியம் அப்பா எங்க குடும்பத்தை எல்லாரும் சார்பாகவும் எங்க வாழ்க்கை தெரிவிக்கணும். உண்மையான உறவுகளோட ஒன்று கூடல் ஆயிடுச்சு. ததறி ததறி ததறி
ததறி நன ததறி தான பாடு குயிலே கவிதை பாடு குயிலே 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 புள்ளிச்சீரகடித்து பாடு குயிலே புள்ளிச்சீரகடித்து பாடு குயிலே தமிழன் புதிது பிறந்தான் என்று பாடு குயிலே புள்ளிச்சீரகடித்து பாடு குயிலே தமிழன் புதிது பிறந்தான் என்று பாடு குயிலே வெள்ளி கூறல் அடுத்து பாடு குயிலே வெள்ளி கூறல் அடுத்து பாடு குயிலே எங்கள் விடுதலை வந்ததென்று பாடு குயிலே வெள்ளி கூறல் அடுத்து பாடு குயிலே எங்கள் விடுதலை வந்ததென்று பாடு குயிலே எங்கள் விடுதலை வந்ததென்று பாடு குயிலே எங்கள் விடுதலை வந்ததென்று பாடு உன் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே அலைமே கடல் தந்த ஆரமுதே போல் அலைமே கடல் தந்த ஆரமுதே போல் இணைய இலை எனவே உன் புகழ் பாடுவேன் இணைய இலை எனவே உன் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்றும் நிலையான மொழியே உன் புகழ் பாடுவேன் வளரும் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே தேன் வழிதோடும் நதி போல் நல்கிருந்தாகுமே கரும்பான கவியாம் கம்பனின் பாடலே தேன் வழிதோடும் நதி போல் நல்கிருந்தாகுமே வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி வள்ளுவன் குரலாலே வளர்ந்த தாய்மொழி உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கியம் தேர்மொழி உள்ளம் கொள்ளை கொள்ளும் இலக்கியம் தேர்மொழி எழுத்தமிழ் கவிகள் தேடியிடம் கண்ட எழுத்தமிழ் கவிகள் தேடியிடம் கண்ட ஔவையும் இளங்கோவும் யாவரும் போற்றிய ஔவையும் இளங்கோவும் யாவரும் போற்றிய கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே. அந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல குடும்ப ஒன்று கூட ஃபேமிலி கெட் டுகெதராக இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அது நீங்களும் உணர்வுங்கன்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம உணவுக்கு ஒரு 5 நிமிஷத்துல ஏற்பாடு பண்ணிடலாம். எல்லாம் வந்துடுச்சு. மேசைகளை ஏற்பாடு பண்ணுறதா உணவு இதில் சேர்ந்துக்கலாம். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தை
தமிழை கொன்று தொலைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை, ஒய்பென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை, ஒய்பென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. இரவை நைட்டென்றாய் விடுகாதும் வாழ்க்கை, இரவை நைட்டென்றாய் விடுகாதும் வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட்டென்றாய் அறுத்தெறிம் நாக்கை, இனிப்பை ஸ்வீட்டென்றாய் அறுத்தெறிம் நாக்கை. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, போல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா. கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா, கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா. கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதா, கண்முன்னே தாய்மொழி சாவது நல்லதா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா. துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா. தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. பாட்டல் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. பாட்டல் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா. வீட்டிலே பெண்களில் தலையிலே ரிப்பனா, வீட்டிலே பெண்களில் தலையிலே ரிப்பனா. வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா, வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா. தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா. தமிழா நீ பேசுவது தமிழா, நீ பேசுவது தமிழா, நீ பேசுவது தமிழா. தன
நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்றே அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். சொல்லி அழைக்கும் போதே இன உணர்வு ஊட்டுங்கள். சொல்லி அழைக்கும் போதே இன உணர்வு ஊட்டுங்கள். சுவை தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள். சுவை தமிழ் மொழி இசை யாழினை மீட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள். பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள். பிறமொழி கலப்பட பேச்சை கைவிடுங்கள். பிழையின்றி தமிழையே பேசி பழகுங்கள். அறநூல் திருக்குறளை படித்திடச் செய்யுங்கள். அறநூல் திருக்குறளை படித்திடச் செய்யுங்கள். அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள். அறிவுள்ள பிள்ளையாக்கி அவை முன்னே வையுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். நான் ஒரு தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள். நல்ல தமிழ் பெயரை பிள்ளைக்கு சூட்டுங்கள். பெண்ணுக்கு முழுமையாய் கல்வியை அளியுங்கள். பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள். பெண்ணுக்கு முழுமையாய் கல்வியை அளியுங்கள். பிள்ளைக்கு உள்ள உரிமை பெண்ணுக்கும் தாருங்கள். பண்ணில் திறந்த தமிழ் பண்ணைய பாடுங்கள்.